மையிகா முன்னாள் தலைவிகளுக்கு இந்நாள் தலைமைத்துவம் வழங்கியுள்ள கௌரவிப்பானது காலத்தால் மறக்க இயலாத ஒன்று. என்றுமே அவர்களின் நினைவில் நிழலாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வித ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என மையிகாவின் தேசிய தலைவர் மதிப்புமிகு தான் ஸ்ரீ டத்தோஸ்ரீ டாக்டர் ச விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார். முன்னாள் மகளிர் தலைவிகளின் சேவையும் அர்ப்பணிப்பு உணர்வும் கட்சிக்கு மேலும் வலுவூட்டியது எனவும் கட்சிக்கு அவர்களின் பணியானது சிறப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்து வந்துள்ளதாக அவர் மூத்த தலைவிகளை போற்றி பாராட்டி புகழ்மாறை சூட்டினார். அடுத்த மகளிர் தலைமுறைகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கிய போதும் அவர்களின் அளப்பரிய சேவைகளை நாம் மறப்பதற்கில்லை. அந்த வகையில் இச்சிறப்புகள் காலத்தால் எழுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஏற்பாடாகும் என அவர் வர்ணித்து பேசினார். பினாங்கு செப்ராஞ்சாயா லைட் தங்கும் விடுதி மண்டபத்தில் நடைபெற்ற மாபெரும் விழாவில் பினாங்கு, கெடா, பேர்லிஸ் ஆகிய 3 மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த மையிகா மகளிர்கள் ஒன்று கூடினர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று கூடும் விழாவில் பல நூறு மூத்த தலைவிகள் கலந்து கொண்டு கௌரவிருப்புகளை உற்சாகத்துடன் பெற்றுக்கொண்டனர். அதனுடன் சிறப்பு விருந்து பசரிப்பிலும் கலந்து மகிழ்ந்தனர். இவ்விழாவிற்கு உயிர் கொடுத்த எல்லா தலைவிகளுக்கும் மாநில தலைவர்கள் பொறுப்பாளர்களுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இதனிடையே தான் ஸ்ரீயிடம் கல்வி உபகார நிதி கேட்டு மனு கொடுக்க வந்திருந்த பல மையிகா கிளை தலைவர்களிடம் அதனை இன்முகத்துடன் பெற்றுக்கொண்டு ஆவண செய்வதாக கூறியது குறித்து பல தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.